எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அவ வந்து தூசணத்தால பேசி போட்டு தமிழ் மட்டும் வச்சோடனே அந்த சொல்லி இப்படி குத்தி காட்டுறாரு. எங்களுக்கு ஒரு மாறி போயிடுது. அதெல்லாம் காணொலி இருக்குது எங்கள்கிட்ட. இலங்கையை சுற்றி 25 மாவட்டங்களுக்கும் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்ற தமிழ் குரோ எனப்படுகின்ற யூடியூப் சேனலை நடத்துகின்ற பவிஸ்டன் எனப்படுகின்ற இளைஞன் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் போலீசார் குறித்த இளைஞனுடன் நடந்து கொண்ட விதம். அதை தவிர தமிழ் தொடர்பாகவும் தமிழர்கள் தொடர்பாகவும் தென்னிலங்கை பகுதியில், அதாவது சிங்கள பகுதியில் எவ்வாறான ஒரு பார்வை இருக்கின்றது, அதை தவிர தமிழ் தொடர்பாக அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் என்பதையெல்லாம் இந்த நாட்டுக்கு இருக்கின்ற இரண்டாவது இனம் என்கின்ற ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் குரோ எனப்படுகின்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்ற யூடியூபரான பவிஸ்டன் எனப்படுகின்ற இளைஞன் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையில் 25 மாவட்டங்களை சுற்றி நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் அவரது நடைபயணம் 35வது நாளை எட்டியிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் 32வது நாள் இரவு வேளையிலே அங்கு சென்று கேகாலையில் ஒரு தனியார் விடுதியிலே தங்கியிருந்தார்கள். 33வது நாள் காலை வேளையிலே போலீசார் குறித்த தனியார் விடுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் யார், ஏன் இங்கு வந்தனீர்கள் என்பது தொடர்பாக அவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் இந்த விவரத்தை சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றோம், 25 மாவட்டங்களுக்கும் நடந்து செல்கின்றோம் என்கின்ற தகவலை குறித்த பவிஸ்டன் எனப்படுகின்ற இளைஞனும் அவருடன் சென்ற அவரது நண்பர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது கேகாலை போலீஸ் நிலையத்திலிருந்து சென்ற போலீசார் முதலில் சிங்களத்தில் கலைத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு சிங்களம் தெரியாத காரணத்தினால் சிங்களம் தெரியாது என்று கூறியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகாக அதிலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தமிழ் மொழியிலே கூறியிருக்கிறார். சிங்களம் தெரியாமல் என்ன டேஸுக்கு இங்க வந்தனீர்கள் என்று அவர் கேட்டிருக்கிறார். அதிலே அவர் தகாத வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது தமிழில் சொல்லி இருக்கிறார், சிங்களம் தெரியாமல் என்னத்திற்காக இங்கு வந்தனீர்கள் என்று. அதற்கு பிறகாக அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். வாகனத்தில் ஏறி வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பவிஸ்டனும் அவரது நண்பரும் கூறியிருக்கிறார், நாங்கள் நடந்து வந்த நாங்கள், ஆகவே வாகனத்தில் ஏற மாட்டோம், நாங்கள் நடந்து போலீஸ் நிலையத்துக்கு வருகின்றோம் என்று கூறிவிட்டு அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தார்கள். அங்கு அவர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுவிட்டு தொடர்ந்து அதற்கு பிறகாக நீங்கள் செல்லலாம் என்று போலீஸ் நிலையத்திலே கூறப்பட்டிருக்கிறது. தவிர நீங்கள் வந்தவுடனே எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் என்கிற தகவலையும் போலீசார் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்போது விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கையில் தமிழ் மொழியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. தமிழர் என்பது இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை இனத்தினர். அப்படி இருக்கின்ற போது ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு செல்ல முடியாதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதாவது தமிழர் பகுதியிலிருந்து சிங்கள பகுதிக்கு சென்றால் கட்டாயம் சிங்கள மொழி தெரிந்து கொண்டா செல்ல வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகின்றது. போலீசாரின் நடத்தை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அந்த குறித்த பவிஸ்டன் எனப்படுகின்ற யூடியூபரை அவமானப்படுத்தியதாக இல்லை, ஒட்டுமொத்த தமிழை அவமானப்படுத்தியதாகவே பார்க்க வேண்டும். அதை தவிர இந்த நாட்டில் இருக்கின்ற சுதந்திரம், ஒரு குடிமகனாக ஒருவருக்கு இருக்கின்ற உரிமையை பறிக்கின்ற ஒரு செயலாகத்தான் இந்த செயற்பாடு பார்க்கப்படுகிறது. ஆகவே இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு இவ்வாறு பேசிய அந்த கேகாலை போலீஸ் நிலையத்தில் பணிபுரிகின்ற போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இதனூடாக சொல்லிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கிறது. மறுபுறம் ஒரு தமிழனாக இந்த நாட்டில் எங்கு சென்றாலும் அல்லது உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை, தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்கின்ற ரீதியில் அதற்காக நாங்கள் எந்த ஒரு தூரத்துக்கும் சென்றும் குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் குறித்த பவிஸ்டன் எனப்படுகின்ற யூடியூபருக்கு ஆதரவாக இந்த வேளையில் நாங்கள் நிற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை தாண்டி இப்படியான சம்பவம் எந்த தமிழர்களுக்கும் நடக்க கூடாது. இவ்வாறான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக பலரும் பேச வேண்டும் என்பதுதான் இதனூடாக சொல்லிக் கொள்ளுகின்ற விடயமாக இருக்கிறது. பல தமிழர்கள், தமிழ் இளைஞர்கள் இது தொடர்பாக தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் தான் இவையாக இருக்கின்றது. இதனை தாண்டி இலங்கைக்கு உலகில் இருக்கின்ற பல மொழி பேசுபவர்கள், பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இங்கிருந்து தமிழர்கள் செல்லும் போதே சிங்களம் தெரியாமல் ஏன் வந்தனீர்கள் என்று கேட்கின்ற போலீசார் நாளை நாடுகளில் இருந்து வருபவர்களிடமும் அமெரிக்காவில் இருந்து வருபவர்களிடமும் ஏன் சிங்களம் தெரியாமல் இங்கு வந்தனீர்கள் என்று கேட்கக்கூடிய முட்டாள்தனமான மனநிலையில் இருப்பார்கள். அப்படியான செயற்பாடுகளால் தான் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும் பெரிய அளவில் இல்லாமல் இருக்கின்றதோ என்கின்ற சந்தேகமும் இதன் ஊடாக எழுந்திருக்கிறது. ஆகவே போலீசாருக்கு எவ்வாறு மக்களுடன் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு கதைக்க வேண்டும் என்பதை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் இதன் ஊடாக உணர்த்தப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜய்.